வணக்கம். 13/2/2026 வெள்ளிக்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனமும் எச்சரிக்கையும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுகள் ஏற்படும். அதனால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் அதிகமாகும். எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையாக கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கும் என்பதனால் பொறுமை, நிதானம், கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மாலை வரை சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மாலைக்கு பிறகு நேரத்துக்கு பிறகு ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சதயம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை 5 மணி வரை பிறகு இரவு நேரத்தில் மன சாந்தமும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். போராட்டாதி மாலை 5 மணி வரை அனைத்து விதத்திலும் நன்மைகளும் நினைத்து நிறைவேறுதலும் நடக்கும். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், பழைய பொருட்கள், வெப்பத்தலம் அதிகமாக உள்ள இடங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். உத்திரட்டாதி பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை 5 மணிக்கு பிறகு இரவு நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம், மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள். ரேவதி மாலை 5 மணி வரை சர்வ காரியத்தில் வெற்றி. பிறகு இரவு நேரங்களிலும் மாலைக்கு பிறகு பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருப்பது நன்று. பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். வணக்கம்.